ஃபோர்த்து டைமென்ஷன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு இந்திய அரசியலமைப்பின் 10வது பிரிவிலிருந்து அதில் என்னென்ன ஆர்டிக்கிள் இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த அரசியலமைப்பின் கீழ் த ஷெட்யூல் அண்ட் ட்ரைபல் ஏரியாஸ், ரிலேஷன்ஸ் பிட்வீன் தி யூனியன் அண்ட் தி ஸ்டேட்ஸ், ஃபினான்ஸ், ப்ராப்பர்ட்டி, கான்ட்ராக்ட்ஸ் அண்டு சூட்ஸ் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பிரிவு 10 பட்டியல் மற்றும் பழங்குடியினர் வரையிடங்கள் தொடர்பானது. சரத்து 244 பட்டியல் பகுதிகள் மற்றும் பழங்குடியினர் பகுதிகளின் நிர்வாகம். சரத்து 244A அஸ்ஸாமில் சில பழங்குடியின பகுதிகளை உள்ளடக்கிய ஒரு தன்னாட்சி மாநிலத்தை உருவாக்குதல் மற்றும் உள்ளூர் சட்டமன்றம் அல்லது அமைச்சர்கள் சபை அல்லது இரண்டையும் உருவாக்குதல் தொடர்பானது. பிரிவு 11 யூனியன் மற்றும் மாநிலங்களுக்கு இடையிலான உறவுகள் தொடர்பானது. அதில் அத்தியாயம் 1 சட்டப்பூர்வமான உறவுகள் தொடர்பானது. இதில் சரத்து 245 பாராளுமன்றம் மற்றும் மாநில சட்டமன்றங்களால் இயற்றப்படும் சட்டங்களின் நீட்டிப்பு தொடர்பானது. சரத்து 246 பாராளுமன்றம் மற்றும் மாநில சட்டமன்றங்களால் இயற்றப்படும் சட்டங்களின் பொருள் தொடர்பானது. ஆர்டிக்கிள் 247 சில கூடுதல் நீதிமன்றங்களை நிறுவுவதற்கு பாராளுமன்றத்தின் அதிகாரம் தொடர்பானது. சரத்து 248 சட்டம் இயற்றுவதற்கான மீதமுள்ள அதிகாரங்கள் தொடர்பானது. சரத்து 249 தேசிய நலன் கருதி மாநில பட்டியலில் உள்ள ஒரு விஷயத்தை பற்றி சட்டம் இயற்றுவதற்கான பாராளுமன்றத்தின் அதிகாரம் தொடர்பானது. சரத்து 250 அவசரகால பிரகடனம் செயல்பாட்டில் இருக்கும் பட்சத்தில் மாநில பட்டியலில் உள்ள எந்தொரு விஷயத்திற்கும் சட்டம் இயற்றுவதற்கான பாராளுமன்றத்தின் அதிகாரம் தொடர்பானது. சரத்து 251 ஆர்டிக்கிள் 249 மற்றும் 250 சரத்துகளின் கீழ் பாராளுமன்றத்தால் இயற்றப்பட்ட சட்டங்களுக்கும் மாநில சட்டமன்றங்களால் இயற்றப்பட்ட சட்டங்களுக்கும் இடையிலான முரண்பாடு தொடர்பானது. சரத்து 252 இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு அவற்றின் இசைவுடன் சட்டம் இயற்றுவதற்கான பாராளுமன்றத்தின் அதிகாரமும் அத்தகைய சட்டத்தை வேறு எந்த மாநிலமும் ஏற்றுக்கொள்ளுதலும் தொடர்பானது. சரத்து 253 சர்வதேச ஒப்பந்தங்களை நடைமுறைப்படுத்துவதற்கான சட்டம் இயற்றுதல் தொடர்பானது. சரத்து 254 பாராளுமன்றத்தால் இயற்றப்பட்ட சட்டங்களுக்கும் மாநில சட்டமன்றங்களால் இயற்றப்பட்ட சட்டங்களுக்கும் இடையிலான முரண்பாடு தொடர்பானது. சரத்து 255 பரிந்துரைகள் மற்றும் முன் ஒப்பணிப்புகள் தொடர்பான தேவைகள் நடைமுறை விஷயங்களாக மட்டுமே கருதப்பட வேண்டும் என்பது தொடர்பானது. அத்தியாயம் 2 நிர்வாக உறவுகள் தொடர்பானது. சரத்து 256 மாநிலங்கள் மற்றும் யூனியனின் கடமைகள் தொடர்பானது. சரத்து 257 சில சந்தர்ப்பங்களில் மாநிலங்களின் மீது ஒன்றியத்தின் கட்டுப்பாடு தொடர்பானது. சரத்து 258 சில சந்தர்ப்பங்களில் மாநிலங்களுக்கு அதிகாரங்கள் முதலியவற்றை வழங்குவதற்கான ஒன்றியத்தின் அதிகாரம் தொடர்பானது. சரத்து 258A ஒன்றியத்திடம் செயல்பாடுகளை ஒப்படைக்க மாநிலங்களுக்கான அதிகாரம் தொடர்பானது. சரத்து 260 இந்தியாவுக்கு வெளியே உள்ள பிரதேசங்கள் தொடர்பாக யூனியனின் அதிகார வரம்பு தொடர்பானது. சரத்து 261 பொதுச் செயல்கள், பதிவுகள் மற்றும் நீதித்துறை நடவடிக்கைகள் தொடர்பானது. சரத்து 262 மாநிலங்களுக்கு இடையேயான ஆறுகள் அல்லது நதி பள்ளத்தாக்குகளின் நீர் தொடர்பான பூசல்களுக்கு நீதிமுறை தீர்வு தொடர்பானது. சரத்து 263 மாநிலங்களுக்கு இடையேயான கவுன்சில் தொடர்பான ஏற்பாடுகள் தொடர்பானது. பிரிவு 12 நிதி, சொத்து, தொடர்புகள் மற்றும் வழக்குகள் தொடர்பானது. அதில் அத்தியாயம் 1 நிதி தொடர்பானது. சரத்து 264 விளக்கம் தொடர்பானது. சரத்து 265 சட்டத்தின் அதிகாரத்தால் தவிர வரி விதித்தல் கூடாது என தொடர்பானது. சரத்து 266 இந்தியா மற்றும் மாநிலங்களின் ஒருங்கிணைந்த நிதிகள் மற்றும் பொது கணக்குகள் தொடர்பானது. சரத்து 267 தற்செயல்கள் நிதி தொடர்பானது. சரத்து 268 யூனியனால் விதிக்கப்பட்டு ஆனால் மாநிலங்கள் ஈட்டி பயன்படுத்திக் கொள்ளும் தீர்வைகள் தொடர்பானது. சரத்து 269 யூனியனால் வசூலிக்கப்பட்டு ஆனால் மாநிலங்களுக்கு ஒதுக்கப்படும் வரிகள் தொடர்பானது. சரத்து 270 யூனியனால் விதிக்கப்பட்டு யூனியன் மற்றும் மாநிலங்களுக்கு இடையே பகிர்ந்தளிக்கப்படும் வரிகள் தொடர்பானது. சரத்து 271 யூனியனின் நோக்கங்களுக்காக சில தீர்வைகள் மற்றும் வரிகளில் கூடுதல் கட்டணம் தொடர்பானது. சரத்து 273 சணல் மற்றும் சணல் தயாரிப்புகளுக்கு ஏற்றுமதி வரிக்கு பதிலாக மானியங்கள் தொடர்பானது. சரத்து 274 மாநிலங்கள் ஆர்வமுள்ள வரி விதிப்பை பாதிக்கும் மசோதாக்களுக்கு ஜனாதிபதியின் முன் பரிந்துரை தொடர்பானது. சரத்து 275 ஒன்றியத்திலிருந்து சில மாநிலங்களுக்கு மானியங்கள் தொடர்பானது. சரத்து 276 தொழில்கள், வர்த்தகம், கொன்பணிகள் மற்றும் வேலைவாய்ப்புகள் மீதான வரிகள் தொடர்பானது.
சரத்து 277 சேமிப்புகள் தொடர்பானது. சரத்து 279 நிகர வருமானம் முதலியவற்றின் கணக்கீடு தொடர்பானது. சரத்து 280 நிதி ஆணையம் தொடர்பானது. சரத்து 281 நிதி ஆணையத்தின் பரிந்துரைகள் தொடர்பானது. சரத்து 282 யூனியன் அல்லது ஒரு மாநிலத்தால் அதன் வருவாயிலிருந்து செய்வதாகும் செலவுகள் தொடர்பானது. சரத்து 283 ஒருங்கிணைந்த நிதிகள், தற்செயல் நிதிகள் மற்றும் பொது கணக்குகளில் வரவு வைக்கப்படும் பணம் ஆகியவற்றின் பாதுகாப்பு போன்றவை தொடர்பானது. சரத்து 284 அரசு ஊழியர்கள் மற்றும் நீதிமன்றங்களால் பெறப்பட்ட வழக்குரைஞர்களின் வைப்புத் தொகை மற்றும் பிற பணம் தொடர்பானது. சரத்து 285 யூனியன் சொத்துக்களுக்கு மாநில வரி விதிப்பிலிருந்து விலக்களிப்பு தொடர்பானது. சரத்து 286 பொருட்களின் விற்பனை அல்லது வாங்குதல் மீது வரி விதிப்பதற்கான கட்டுப்பாடுகள் தொடர்பானது. சரத்து 287 மின்சாரம் மீதான வரியிலிருந்து விலக்களிப்பு தொடர்பானது. சரத்து 288 சில சந்தர்ப்பங்களில் நீர் அல்லது மின்சாரம் தொடர்பாக மாநிலங்களால் வரி விதிப்பு விலக்களிப்பு தொடர்பானது. சரத்து 289 யூனியன் வரி விதிப்பிலிருந்து ஒரு மாநிலத்தின் சொத்து மற்றும் வருமானத்திற்கு விலக்களிப்பு தொடர்பானது. சரத்து 290 சில செலவுகள் மற்றும் ஓய்வூதியங்கள் தொடர்பான சீரமைவு தொடர்பானது. சரத்து 290A சில தேவஸ்வம் நிதிகளுக்கு ஆண்டு கட்டணம் தொடர்பானது. அத்தியாயம் 2 கடன் பெறுதல் தொடர்பானது. அதில் சரத்து 292 இந்திய அரசால் கடன் வாங்குதல் தொடர்பானது. சரத்து 293 மாநிலங்கள் கடன் வாங்குதல் தொடர்பானது. அத்தியாயம் 3 சொத்து ஒப்பந்தங்கள், உரிமைகள், பொறுப்புகள், கடமைகள் மற்றும் வழக்குகள் தொடர்பானது. சரத்து 294 சில சந்தர்ப்பங்களில் சொத்துக்கள், உரிமைகள், பொறுப்புகள் மற்றும் கடமைகளுக்கு வாரிசுரிமை தொடர்பானது. சரத்து 295 பிற சந்தர்ப்பங்களில் சொத்துக்கள், உரிமைகள், பொறுப்புகள் மற்றும் கடமைகளுக்கு வாரிசுரிமை தொடர்பானது. சரத்து 296 வாரிசு இல்லாமை அல்லது உரிமை கோருனர் இல்லாமை அல்லது உரிமைக்கொற்றவர் இல்லாமை காரணமாக சேர்ந்தடையும் சொத்து தொடர்பானது. சரத்து 297 பிராந்தியம் சார்ந்த கடலினுள் அல்லது கண்டத்திட்டினுள் இருக்கும் பெறுமதியான பொருட்களும் தனிப்பட்டதான பொருளியல் மண்டலங்களின் வன ஆதாரங்கள் ஒன்றியத்திடம் உற்றமைதல் தொடர்பானது. சரத்து 298 வர்த்தகம் போன்றவற்றை செய்வதற்கான அதிகாரம் தொடர்பானது. சரத்து 299 ஒப்பந்தங்கள் தொடர்பானது. சரத்து 300 வழக்குகள் மற்றும் நடவடிக்கைகள் தொடர்பானது. அத்தியாயம் 4 சொத்துரிமை தொடர்பானது. சரத்து 300A சட்டம் அளிக்கும் அதிகாரத்தின்படி அல்லாமல் எவரிடமிருந்தும் சொத்து பறிக்கப்படுதல் கூடாது என்பது தொடர்பானது. குரூப் 1 மற்றும் குரூப் 2 யூபிஎஸ்சி எக்ஸாம் போன்ற காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா என்ற தலைப்பு மிக மிக முக்கியமான தலைப்பு. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவோட ஃபுல் ஃபைலும் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணிக்கோ. அதை நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உபயோகமாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். 4th டைமென்ஷன் சேனலின் வீடியோக்களை பின்தொடர சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.